முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கற்றது திருப்புகழ் என்ற அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 3வது பகுதி எங்க உட்கார்ந்து பேசுறோம்னு நினைக்கும் போதே முருகனுடைய அருள் பிரவாகம் எத்தகையது அப்படிங்கிறத உணர முடியுது. இதே இடத்துலதான் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தர்மத்தினுடைய முன்னோடி ரிஷியாக இருக்கக்கூடிய வால்மீகி நாதர் என்று சொல்லக்கூடிய வால்மீகி முனிவர் தவம் செய்த அதே இடத்தில் நின்று கொண்டு இதே இடத்தில் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிவபெருமானையே தன்னைத்தானே பூஜித்த தலம்னு நிறைய இருக்கு. சுவாமி தன்னைத்தானே பூஜிக்கிறதுக்குன்னு சில இடம் வச்சிருக்கிறார். அது எப்படிங்க ஐயா, அவரே அவரை பூஜை பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு பேர் தான் நடித்து அருள்வது. நம்மெல்லாம் சுவாமியை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக சுவாமி தன்னைத்தானே பூஜித்த இடம். அப்படிதான் அது அற்புதமான இடம். யோக பைரவரனுடைய திருக்கோவில். பைரவர் சிவபெருமானை பூஜித்த திருத்தலம். இந்த இடத்துக்கு பேரு திருப்புத்தூர்னு இருந்தது. சுவாமி புற்றாக இருந்த இடம். அப்படி அப்பேற்பட்ட சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் எனும் ஆலயத்திலிருந்து இன்றைய தினம் அற்புதமான 3வது திருப்புகளை கத்துக்க போறோம். அந்த திருப்புகள் எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் பழனி முருகப்பெருமை. இந்த பழனின்னு சொன்னாலே அருணகிரிநாதர் திருப்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகர் திரு வேரகத்து பெருமாளே அப்படின்னு சொல்லுவார். அதிசயம் நிறைய இருக்கிற கோவிலாம் பழனிமலை. ஏன்னா அங்கதான் முருகப்பெருமான் அவருக்கு ஜபமாலை கொடுத்தார். சுவாமி ஜபமாலைன்னா என்னன்னா, இந்த ருத்ராட்சம் இருக்கும், 108 ருத்ராட்சம் முருகப்பெருமான் கழுத்துல போட்டிருக்கிறார். அதை கழட்டி அருணகிரிநாதருக்கு கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாருன்னா, முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை திருப்ப ஜபம் பண்ணணும். ஜபம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு என்னன்னா வேற யாருக்கோ உள்ளது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப தவறானது. அந்த ஜபம்னா வடமொழியில இறைவனோட பெயரை திருப்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. வெளியில சொல்றதில்ல, உள்ளுக்குள்ள அப்படியே எப்பவுமே சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்றதுக்குன்னு சில லட்சணங்கள், சில முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி வாய் விட்டு சொன்னா அது ஒரு முறை. இந்த வாய் விட்டு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அக்ஷர பிழை, அந்த மந்திரம் சரியாக இருக்கான்னு பாக்குறதுக்காக வாய் விட்டு சொல்றது ஒரு முறை. 2வது, இந்த உதடு மட்டும் அசையும் போது லைட்டா நம்மளுக்கு மட்டும் கேட்கும் அந்த சத்தம், அப்படி சொல்லுவது 2வது முறை. இந்த உதடும் அசையாம மனசுக்குள்ள மட்டும் இறைவனுடைய பெயரை சொன்னா அது அஜபம்னு பேர். இப்படி முருகப்பெருமான் தன்னுடைய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணி அதை ஜபம் பண்ண சொல்லி அந்த ஜபமாலையை கொடுக்கிறார். அருணகிரிநாதருடைய அழகே என்னன்னா, தனக்கு நடந்த அற்புதங்களை, முருகன் தனக்கு செய்த அருள்களை எல்லாம் திருப்புகள்லயே பதிவு பண்ணி வைப்பார். அப்படி ஒரு அற்புதமான திருப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அதுவும் இந்த ஜபமாலை கொடுத்தாருல்ல, அது கொடுத்த இடம் திரு ஆவினன்குடி சொல்றாரு. ஜபமாலை தந்த சத்குருநாதா. அந்த ஜபமாலை கொடுத்த திரு ஆவினன்குடியில அதுக்கப்புறம் பழனியில போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஜபமாலையை வைத்து என்ன பண்ணினார் அப்படிங்கிறத இந்த அற்புதமான திருப்புகள்ல சொல்றார். ரொம்ப அற்புதமான திருப்புகள். நான் பாடுறேன், எங்கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். வசன மிக ஏற்றி மறவாதே, வசன மிக ஏற்றி மறவாதே, மனது தூயராற்று உழலாதே, மனது தூயராற்று உழலாதே, இசை வயில் சடாட்சரம் அதாலே, இசை வயில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமர சிறை மீட்ட பெருமாளே, அமர சிறை மீட்ட பெருமாளே. இந்த ஜபமாலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த திருப்புகளை பாடினார் அருணகிரிநாதர். ஜபமாலை வாங்கிய பிறகுதான் இந்த திருப்புகளை பாடினார். அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க அங்க இருந்தீங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க, கூட பார்த்தீங்களா. எப்பவுமே இந்த ஆன்மீகமாகட்டும், அருளாளர்களுடைய வார்த்தைகளாகட்டும்,
அது ரொம்ப சூட்சுமமானது. அதுல ஒரு சுகம் இருக்கு. என்னன்னா அதனுடைய தரிசனம் கிடைக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு போகும்போது அப்படியே பாடிட்டு போனோம்னா அர்த்தத்தை தேடுனீங்கன்னா ஒரு மேலோட்டமான அர்த்தம் இருக்கும். ஆனா எப்பவுமே இந்த அர்த்தங்களை மட்டும் வைத்துக்கொண்டு திருப்புகளை படிச்சோம்னு சொன்னா ஒரு அளவுக்கு தான் புரியும், 50% புரியும். ஆனா இந்த தலத்தினுடைய பிற திருப்புகள்கள், மிச்ச திருப்புகளும் பாடி இருக்கிறாருல, அதோட ஒட்டி பார்க்கும் போதுதான் ஒரு வரலாறு நமக்கு கிடைக்கும், ஒரு ஒரு சித்திரம் ஒண்ணு கிடைக்கும். அப்போ அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல சொல்றார், ஜபமாலை தந்த சத்குருநாதா. இப்ப எப்படி நான் இதை ஜபமாலை கிடைத்த பிறகுதான் இதை பாடினார்னு சொன்னான்னா, இதுல சொல்றார், வசன மிகமேற்றி மறவாதே. வசனம்னு சொன்னா உருவேற்றுவது அப்படின்னு அர்த்தம். உருன்னு சொன்னா எத்தனை முறை சொல்லுவது அப்படின்னா 108 தடவை சொல்றது, 108 உருவேற்றி. அதனாலதான் நம்ம கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது பாத்தீங்களா, 36 முறைன்னு சொல்லி, அந்த முறைங்கிறதா இங்க உருன்னு சொல்றோம். அந்த உருவுக்கு இன்னொரு பெயர் வச்சனம். வச்சன மிக ஏற்றி மறவாதே. மிக ஏற்றினா நிறைய ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஜபம்னா இப்பவும் திருப்பி சொல்றேன், இந்த வார்த்தை வேற ஒரு சாரார் அதை எடுத்துக்கொண்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஜபம்ங்கிறது இந்த தர்மத்தினுடைய வார்த்தை, மறந்துடக்கூடாது. ஜபம்னா எத்தனை தடவை முருகனுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதுல எதுக்காக அருணகிரிநாதருக்கு ஜப மாலை கொடுத்தாராம், ருத்ராட்ச மாலை? முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை பல கோடி முறை அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறார். இந்த ருத்ராட்ச மாலை இப்படி வச்சுக்கணும், ஒவ்வொரு தடவையும் ஓம்ல தொடங்கி நமகால முடிக்கணும், நடுவுல இந்த 6 எழுத்து மந்திரம். இந்த 6 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமையை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் 6 எழுத்து உண்மைன்னு ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 6 எழுத்தினுடைய பெருமை ரொம்ப அதிகமா தெரியும். அப்படி அருணகிரிநாதர் என்ன சொல்றார், எப்பா முருகன் எனக்கு அவருடைய கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை கொடுத்தார், அதை வைத்து நான் முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை பல கோடி முறை பாடினேன், ஜபம் செய்தேன். என்னன்னா ஒரு மந்திரத்தை திருப்ப 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 அசையாம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த மந்திரம் இந்த உயிருக்கான அத்தனை தேவைகளும் சரியாக செய்கிறது. உயிருக்கான தேவையை, உடலுக்கான தேவையை, அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கான தேவையை அந்த மந்திரம் செய்யும். அதனாலதான் எப்பவுமே இந்த நிறைய உபாசகர்னா என்னன்னா, ஒரு இறைவனை கெட்டியா பிடிச்சிட்டு அவருடைய மந்திரத்தை திருப்ப 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 சொல்றது. எப்பவுமே மந்திரத்தை சொல்லும் போது 3 வகையான ஸ்டேஜ் இருக்கு, நிலைகள் இருக்கு. ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா ஆரம்ப நிலையில ஆர்வமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வேல்மாறல் புதுசா வந்த புதுசுல நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது நடக்குது, முருகனுடைய அருள் கிடைச்சிருக்கு, நம்மளும் படிப்போம் சொல்லி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆரம்ப நிலை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, அந்த மந்திரம் வேலை செய்ய தொடங்கும் போது இந்த கர்மவினை செய்ய விடாம சில தடைகளை ஏற்படுத்தும். கவனம் செதறது, அப்புறம் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறது, இந்த மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தி அந்த மந்திரத்தை விட்டு ஒரு மனிதனை அகலச் செய்வது 2வது விஷயம். ஆனா இதையும் தாண்டி 3வது நிலை, இந்த உடல் மனம்ங்கிறதெல்லாம் மறந்து போய் மந்திரத்தோடு மந்திரமாக இணைவது, கலந்துறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடும் போது சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த விளையாட்டா நம்ம அப்படியே ஐக்கியமாயிருவோம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை திருப்ப திருப்ப உருவேற்றி உருவேற்றி உருவேற்றி, எந்த மந்திரத்தை? ஓம் சரவண பவா ஜனமஹ. இந்த அற்புதமான இந்த மாதிரி ஒரு இடத்துலயோ இல்ல எங்க உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து பல தடவை அருணகிரிநாதர் சொல்றார், மிக ஏற்றி மறவாதே. திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இரு, உள்ளுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கிறார். ஏன் சொல்லணும்னா அடுத்த விஷயத்துல சொல்றாரு, வசன மிக ஏற்றி மறவாதே, மனது துயர் ஆற்றில் உழலாதே. எவ்வளவு அழகான வரி போடுறாரு பாருங்க, மனது துயர் ஆற்றில் உழலாதேங்கிறார். என்னன்னா, கர்மவினை இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில மனது துயருங்கிறது போகாது. ஏன்னா மனசு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை விட்டுட்டு இல்லாதது தேடும், இல்லாததும் கிடைச்சு போச்சுன்னா அடுத்ததுக்கு போகும். இப்படி மனசு என்ன பண்ணுமா, ஒரு நதி கட்டுக்கடங்காத காட்டு வெள்ளம் போல பாயக்கூடிய நதியில் விழுந்த ஒருத்தன் எப்படி நீச்சல் தெரியாம தத்தளிப்பானோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கை எனும் கடலில் மூழ்கி விட்டோம், நம்மளுக்கு நீச்சல் தெரியல, அதனால தத்தளிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த தத்தளிக்கிறவன் ஒருத்தன் நல்ல பெரிய கடல் இல்ல ஒரு பெரிய ஆறு, வெள்ளம் போய்கிட்டே இருக்கு, ஒரு கட்டை மிதந்து வருது, நல்லா மிதக்குது, உடனே என்ன தெரியுமா பண்ணுவான், ஓடி போய் அந்த கட்டையை பிடிச்சி மேல படுத்துக்குவான். அவன் நீச்சல் தெரியாது, அந்த கட்டை என்ன பண்ணா அப்படியே கொண்டு போய் கரை சேர்த்துரும். இங்க இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல
அந்த கட்டையா வரக்கூடியதான் முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை கெட்டியா பிடிச்சு உள்ள வசனத்தை ஏற்றிக்கொண்டே இருக்க வேணும். வசனத்தை உள்ளே ஏற்றிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா அந்த கட்டை என்ன பண்ணுமா, அந்த 6 எழுத்து மந்திரம் அப்படியே கொண்டு போய் ஆறுமுக பெருமானுடைய திருவடியில் சேர்த்து விடும். சொல்றார், மனது துயர் ஆற்றில் உழலாதே. உழல்றதுன்னா தவிக்கிறது. தவிக்காதப்பா, உனக்கு 6 எழுத்து மந்திரம் துணை இருக்கு, அதை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அப்படி பண்ண என்ன சார் பண்ணும், இசை பயில் சடாட்சரம். அதனாலே இந்த நீ இப்ப இவ்வளவு தூரம் அந்த மந்திரத்தை போட்டல்ல, அந்த மந்திரம் உனக்கு என்ன செய்யுமா, இசை பயில் சடாட்சரம்னா உள்ளுக்குள்ள சங்கீத மாதிரி ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய. என்னைக்குமே இந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனசும் வாயும் சும்மாவே இருக்காது, பாடிக்கிட்டே இருக்கும். நிறைய சங்கீத வித்வானோட பழகி பாருங்களேன், சும்மா உட்காந்துருப்பாங்க, உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ள சங்கீதம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்கள அறியாமலே. அதனாலதான் நினைச்சுன்னே அந்த இசை வருது. இப்ப நம்மளுடைய இசைஞானி ஆகட்டும், இல்ல முத்துசாமி தீட்சிதர் ஆகட்டும், தியாகராய ஐயர் ஆகட்டும், இந்த மாதிரி இசை மேதைகள் எல்லாம் எடுத்துனே ஒரு இசை எப்படி கொடுத்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கிற இசை கேட்கும் போது வெளியே வருது. அதுதான் இயல்பு. கவிஞர்களுக்கு அதுதான். எப்படி கவிதை எழுதுறாங்கன்னா, கண்ணதாசன் இப்படிங்களுக்குள்ள ஒரு கவிதை எழுதுவாராம். ஏன்னா உள்ளுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு வந்தது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள 6 எழுத்து மந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன வருமா, இசை பயில். அந்த 6 எழுத்து மந்திரம்ங்கிறத சொல்றார். இசை பயில் சடாட்சரம்னா சமஸ்கிருதத்துல 6ன்னு அர்த்தம், அக்ஷரம்னா எழுத்துன்னு அர்த்தம். 6 எழுத்து சடாட்சரம். அந்த சடாட்சரத்தின் மூலமாக, அந்த 6 எழுத்தின் முந்திரம் மூலமாக இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தா என்ன கிடைக்கும்? ஏன் நீங்க சொல்றீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொன்னா என்ன கிடைக்கும்னா, இந்த உலகத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும். சொல்றார், இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இக பரன்னா, இகம்னா இந்த உலகத்திற்கு இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும். இறந்து மீண்டும் மேல் உலகத்துக்கு சென்றோம்னா அங்க என்ன வேணும்னா அந்த உலகத்துக்கு அருளும் இந்த உலகத்துக்கு பொருளும் இரண்டும் தரவல்லது 6 எழுத்து மந்திரம். இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. சரி, இத சொன்னோம்னா ஒரு விஷயம் புரியுங்கிறார். இந்த மந்திரத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தினுடைய தலைவன் யாருன்னா, இந்த மொத்த உலகத்தையும் படைத்து காத்து நீக்கி அருள் செய்து மறைக்கக்கூடிய ஒப்பற்ற பரம்பொருளா இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவன்தான் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறான். அதனால சுவாமி சொல்றார், பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பசுன்னு சொன்னா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சைவ சித்தாந்தம் ஒரு முடிவை சொல்லுகிறது. பசுன்னு சொன்னா உயிர் கூட்டங்கள். நீங்க நினைக்கிற அந்த பசு இல்ல, இந்த உலகத்துல இருக்க அத்தனையுமே உயிர் கூட்டங்கள். உயிர் கூட்டங்களுக்கு ஒரு பொது பெயர் பசு. அப்படி பசுன்னு பெயர். எப்படி மனிதர்கள்னு சொன்னா ஒரு பொது பெயரோ அதே மாதிரி பசுன்னு சொன்னா உயிர் கூட்டங்கள். பதின்னு சொன்னா தலைவன். கணபதினா பஞ்சபூதங்களுக்கு தலைவன், அதனால அவருக்கு பேர் கணபதினு பேர். இந்த உயிர் கூட்டங்களுக்கு தலைவன் பசுபதி. அவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடநூல்னு வச்சுக்கோங்க. அவனை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா சிவ ஆகமம் படிக்கணும். அந்த சிவ ஆகமத்தை முழுதாக உணர்ந்தவன் முருகப்பெருமான். அந்த முழுதாக உணர்ந்த முருகப்பெருமான் ஒப்பற்ற இறைவனை அடைய வேண்டும்னு சொன்னா அவரே சொல்றார், இந்த 6 எழுத்து மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க போய் ஒரு உடம்பு சரியில்லை, நேரா போய் ஒரு என்ஜினியர்கிட்ட காட்டுவீங்களா, டாக்டர்கிட்ட காட்டுவீங்களா? டாக்டர்கிட்ட தான் காட்டுவோம். ஏன்? அவருக்குத்தான் அது மொத்தமும் தெரியும். அதே மாதிரிதான் அந்த உடலை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து சொல்றதுதான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இந்த உயிர்கள் அனைத்தையும் பற்றியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனை பற்றியும், இங்க இருக்கக்கூடிய எறும்பு முதல் தேவர்கள் வரை அத்தனை பேரும் உணரக்கூடிய சிவபெருமானை பற்றி முழுதாக தெரிந்து கொண்ட அந்த முருகப்பெருமானுடைய வாசகம்தான் அந்த 6 எழுத்து மந்திரம். அந்த 6 எழுத்து மந்திரம் தான் நம்மை கடை தேர்த்தும்னு சொல்றார். அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? பழனிமலை வீற்றருளும் வேளா. எனக்கு இந்த அற்புதமான உபதேசம் நடந்த இடம் பழனிமலை. பழனிமலையில எப்படி அருணகிரிநாதர் காட்சி கொடுத்தார்? பழனிமலையில தண்டத்தோட உட்கார்ந்துருக்கேன்னு தானே சொல்லணும். ஆனா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அந்த நேரத்துல, நான் எப்பவும் சொல்றேன், எந்த திருப்புகள் பாடினாலும் முருகன் வந்து நிற்பார். அப்படி முருகப்பெருமான் வந்து நின்ன இடம் பழனிமலை. எப்படி வந்து நின்னாராம்? வேலோடு நின்னாராம். சொல்ற பழனிமலை வீற்றருளும் வேளா. அதுக்கப்புறம் அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அப்படின்னு என்னன்னா, அசுரர்களுடைய கூட்டத்தை எல்லாம் அழித்து. ஏன் அசுரர்களை கொன்றார்? நல்லவர்கள் வாழ வேண்டும். யார் நல்லவர்கள்? தேவர்கள். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேணும்,
என்னன்னா அவங்களும் உயிர்கள் தானே சார், தேவர்களும் உயிர்கள் தான். ஒருத்தர் நல்லா இருக்கு, இன்னொருத்தர் சுவாமி கொள்ளுவாரான்னு கேட்டா இங்கதான் ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். இங்க நல்லது கெட்டதுங்கிறது அவங்கவுங்களுக்குள்ளேயே இருக்கு. இப்ப நான் நல்லா இருக்கணும்னு வைங்கிறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவன் நல்ல தன்மை உயர்ந்திருந்தா நான் நல்லா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை பாழ் பண்ணக்கூடிய தீய சிந்தனைகள் உள்ள இருந்து அது ஓங்குச்சுன்னா என் வாழ்க்கை பாழா போகும். இப்ப நான் முடிவு பண்ணும் என்னுடைய நல்லதை கொள்ளணுமா இல்ல தீயதை கொள்ளணுமா, எது என்னுடைய முடிவு. நான் எப்படி இருக்குங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி சுவாமி நல்லவற்றை காப்பதற்காக தீயவற்றை நீக்குகிறார். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும், நீக்கிறார். நீக்கி என்ன பண்றார், அவனையும் நல்லவனா மாத்துறார். சொல்றார், அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அற்புதமான வார்த்தை. ஏன்னா எவனெல்லாம் ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கானோ அவன் என்ன இருப்பானா, சிறை வாழ்க்கை மாதிரி இருக்குமா. உதாரணம், சில பேருக்கு பண அடிமை, சில பேருக்கு போதை அடிமை. இது எல்லாமே என்ன, தனக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறைக்குள்ள வாழ்றான். எப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தீயவன் செத்து போறானோ, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரன் செத்து போறானோ, அப்பவே அவன் விடுதலை ஆகிறான். அதை சொல்றார், அமரர் சிறை மீட்ட பெருமாளே. தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து காத்து ரட்சித்த பெருமாளேன்னு சொல்றார். இந்த அற்புதமான திருப்புகளை தினந்தோறும் பாடினால் அந்த 6 எழுத்து மந்திரம் ஜபம் செய்யக்கூடிய தகுதி நமக்கு வரும். எப்பவுமே ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா 3 விஷயம் முக்கியம். 1, அது குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கி இருக்கணும். 2, அத உபதேசம் வாங்கின மந்திரத்தை உரு போடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். 3வது, அந்த மந்திரம் நமக்கு சித்திக்கணும். இது 3 நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் அருணகிரிநாதர் என்ன பண்ணிட்டாருன்னா சூட்சமாக இந்த திருப்புகளை சொல்லி கொடுத்து விட்டார். இந்த திருப்புகளை தினந்தோறும் பாடுங்கள். 6 எழுத்து மந்திர உண்மை உங்களுக்கு சித்திக்கும். எப்பொழுது 6 எழுத்து மந்திரம் நமக்குள்ளே வருகிறதோ அப்பொழுதே வாழ்க்கையில் அந்த ஆறுதலை, அந்த 6 தலை நமக்கு கொடுக்கும். முருகப்பெருமானுடைய அருளாலே இந்த அற்புதமான பழனி திருப்புகளை பாடுங்கள். நம் வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த பரம்பொருளான முருகப்பெருமானுடைய திருவடியில் இளைபாருவோம். நன்றி. முருகாசரணம்.